நமக்கு வந்து அஃபிஷியல் கீழே வந்து கிளைம் எதெல்லாம் பண்ணலான்றது ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன். இதில் வந்து இந்த லிஸ்ட் வந்து சில சேனல்ஸ்லேயோ யாரோ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி 20, 30 அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நமக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது அந்த சோர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சோர்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம டீம் ரெடி பண்ணி தந்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 13 கொஸ்டின்ஸ் கூட கிளைம் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் நமக்கு மார்க் வர மாதிரி. இந்த 13 கொஸ்டின்ஸ்லையும் நான் சொல்கிறேன் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் எனக்கே பர்சனலாக கொஞ்சம் டவுட் இருக்குது இந்த கொஸ்டின்ஸ். ஸோ நான் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ எந்த சோர்ஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு அதில் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கிளைம் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக கிளைம் பண்ணாமல் விட்றாதீங்க. நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ மஸ்ட் கிளைம் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த 130+ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், 135 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கவங்களோட பற்றி பிரச்சனையே கிடையாது. 128, 126 போட்டுட்டு நமக்கு வருமா வராதான் டவுட் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அஃபிஷியல் கட் ஆஃப் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அட் எண்ட் ஆஃப் த டைம் தான் நமக்கு தெரியும். நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து அரௌண்ட் நான் போட்டிருக்கேன், லாஸ்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அரௌண்ட் 140 வரும் சார், 145. நான் சொல்கிறது நீங்கள் இப்போ உங்கள் கையில் இருக்க அஃபிஷியல் கீழே அவங்க கொடுத்த கொஸ்டின் இது வந்து எத்தனை இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த அடிஷ்னலாக இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம்ல, இது வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறது உங்களோட கடமை, உங்களோட உரிமை. ஸோ ஓகே, நீங்கள் கிளைம் பண்ணி விடுங்க. அதில் எவ்வளோ கிரேஸ் மார்க் வரும்ன்றது நமக்கு அட் த எண்ட் ஃபைனலாக தான் தெரியுமே தவிர இடையில நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஓகே, நம்மளோட ஒரு சின்ன ஹோப், ஒருவேளை அந்த கிளைமிங்கில் ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் மாறி, ஒரு கொஸ்டின் மாறினாலும் வாழ்க்கை மாறிடும். ஓகே, ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு நீங்கள் ஃபைனல், இது எல்லாருக்கும் சிலவங்க வந்து மெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கிளியர் ஆகாத ஒரு பிரச்சனை வரும். ஸோ ஒரு கொஸ்டினில் வாழ்க்கையே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்லிடுறேன். சில இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் எரர் சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன் எரர் வந்து டிஎன்பிசி எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி கிளைம் பண்ணுறதும் பண்ணுங்க. பட் இந்த டிரான்ஸ்லேஷன் எரரை வந்து நான் இங்கே வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணல. டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் இருக்குது கொஸ்டின்ஸில். ஸோ ஏன்னா அஃபிஷியல் இதுபடி, டிஎன்பிசி அஃபிஷியல் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதில் எரர் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஓகே அதுதான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நமக்கு திருப்திக்கு வேண்டி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது போக ஃபைனலாக வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் டீட்டெயிலாக இது பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அந்த அஃபிஷியல் கீ பிடிஎஃப் இருக்கும்ல, உங்கள்கிட்ட அஃபிஷியல் கீ விட்டுருப்பாங்களா, அந்த பிடிஎஃப் எடுத்துடுங்க. ஸோ நான் கொஸ்டின் நம்பர் சொல்லி அதோட கிளைம் எங்கே பண்ணலான்றதையும் சொல்கிறேன். அதை நோட் டவுன் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ரிப்பீட்டடாக வீடியோஸ் பார்க்காண்டாம், நோட் டவுன் பண்ணி ஒன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அரௌண்ட் 13 கொஸ்டின்ஸ் இங்கே நம்ம டீம் வந்து கலெக்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அதான் டிலே ஆகுது இந்த வீடியோ போடுறதுக்கு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதுலேயே ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதை வந்து நான் கேட்டிருக்கேன். இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை கேட்டதுக்கு ஓகே நீங்கள் கொடுங்க, மேக்ஸிமம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனல் படி நம்ம வந்து கிளைம் பண்ணுறது என்னன்னா அரௌண்ட் ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறதுல 8 to 9 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இண்டிவிஜுவலுக்கு மாறும். சிலவங்களுக்கு நான் இந்த போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கீழே கரெக்டாக இருக்கும், மாறும். ஸோ அரௌண்ட் ஆவரேஜாக எல்லாருக்கும் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ஒரு ஆவரேஜ் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ யாராவது நம்ம வந்து கட் ஆஃப் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஓகே, அதை பார்க்கலன்னா கன்ஃபார்ம் அதை பார்த்துடுங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப், ஏன்னா நிறைய எல்லா இடமும் வெளியே வந்து வேற லெவலில் இது பண்ணிட்டு இருக்காங்க. கட் ஆஃப் வந்து இவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகும், அவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகும். நம்ம கட் ஆஃப் வீடியோவில் போட்டிருக்கிறது தான் மேக்ஸிமம் கட் ஆஃப். அதுலேயும் +or-2 போட்டிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வேரி ஆகலாமே தவிர வேற அளவு சேஞ்சஸ் பெருசாக வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, மிகவும் ரொம்ப கம்மி. அன்லஸ் அண்ட் அன்டில் இவங்க சொல்ற மாதிரி ஒரு 20 கொஸ்டினுக்கு சரி திடீர் டிஎன்பிசி லாஸ்ட் இயர் போட்ட மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸுக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் மாறுமே தவிர அப்படி மாறினா எல்லாத்துக்கும் தான் மாறப்போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஸ்கோர். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணுறது என்னன்னா, எல்லா கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 178 எடுத்துடுங்க. கொஸ்டின் நம்பர் 178 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லிஸ்ட் சிஸ்டம். இந்த லிஸ்ட் சிஸ்டம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஃபிஷியல் கீ படி மான்டெக்ஸ் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் 1919 ஆக்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஆன்சர் வந்து 1935 ஆக்ட். 1935 ஆக்ட். இதுக்கு ப்ரூஃப் எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ரூஃப் நோட் டவுன் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிளைம் எல்லாரும் கிளைம் பண்ண தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நீங்கள் அஃபிஷியல் கீ டவுன்லோட் பண்ணீங்க, அந்த இடத்துல இருக்கும் ரைஸ் கிளைம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளைம் இது பண்ணலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த கிளைம் நான் டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். நீங்கள் எங்கேருந்து இதை பார்த்துக்கலாம்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கூல் புக், நம்ம தமிழ்நாடு டிஎன் ஸ்கூல் புக்ஸ் 2023 பப்ளிகேஷன் டவுட் இருக்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. 2023 4th எடிஷன் பேஜ் நம்பர் 89ல இருக்கு. ஸோ 89ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ்னு கீழே இருக்கும், அதுக்கு மேலே இருக்கு அவர் கான்ஸ்டிடியூஷன் broadly follows the legislative distribution of powers provided in the Government of Indian Act 1935 enacted during the British colonial era இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேயா. ஒன் மோர் திங், நிறைய பேர் வந்து நம்ம இந்த கிளைம் வாரதுனால நமக்கு ஆல்ரெடி இருக்க மார்க் வேரி ஆகுமான்றது கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து எப்படின்னா அது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அஃபிஷியல் இப்போ இதுவெல்லாம் கட் ஷார்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிசி as usual ஆல் தவ கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதனால கிளைம் பண்றது நம்மளோட கடமை பண்ணிருங்க. இது இந்த இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா கிடைக்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்க ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கணும்னா லட்சுமிகாந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் இருக்கும் 1935 ஆக்ட். ஸோ அதுல இருக்கு. அது பிறகு சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சாப்டர் இருக்கும், அதுக்குள்ள இருக்கும். நம்ம அதெல்லாம் கிளைம் பண்றதோட பெஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது நான் சொன்னதை வந்து நீங்க பார்த்துடுங்க. ஓகே. செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே. ஃபைண்ட் தி இன்கரெக்ட் பாஸ் கேட்டிருப்பாங்க. அதுல கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் CIS னு கேட்டிருப்பாங்க. அது வந்து கொஸ்டின் நம்பர் 177 கொஸ்டின் நம்பர், அதை எடுத்துக்கிடுங்க. ஸோ அந்த கொஸ்டின் படி இன்கரெக்ட் பாஸ் கேட்டிருப்பாங்க. இன்கரெக்ட் வந்து அவங்க நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கவர்னன்ஸ் இருக்கும், அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு ரிட்ரெசல் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இது வந்து கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர்னு இருக்கும். ஆக்சுவலி அதுவும் தப்பு தான். அது வந்து கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே. இதுக்கு நீங்க கிளைம் பண்ணணும்னா இதுக்கு என்ன பண்றீங்கன்னா டைரக்டா கமிட்டி, சுப்ரீம் கோர்ட்டோட கமிட்டி வெப்சைட் இருக்கு, இல்லைன்னா ஜஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டுக்குள்ள போய் கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டைப் பண்ணுங்க. ஒரு அந்த அபிஷியல் இதே வரும். ஓகே. அந்த பிரிண்ட் அவுட் வரும், அதை வச்சு நீங்க கிளைம் பண்ணலாம். ஓகே. இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து CSRE கொஸ்டின் நம்பர் 89. கொஸ்டின் நம்பர் 89 CSRE. ஓகே. இந்த CSRE வந்து கிராஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். இது எதுல இருக்குன்னா நிதி ஆயோக் வெப்சைட்ல இருக்கு. ஓகே. உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்ற மாதிரி கூகுள்ல டைப் பண்ணுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் அடிங்க, அடிச்சுட்டு கிராஷ் சிஸ்டம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வரும். பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியோட கீழே இந்த ஃபைனான்ஸ் கமிட்டி இது பண்ணியிருக்காங்க, அந்த இதில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 60 ராஜு கேல் ரத்னா. கொஸ்டின் நம்பர் 60. ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 60ல வந்து அவார்டு வந்து given to முகமது சமீன் கொடுத்துருக்காங்க. presented by அனுராக் தாக்கூர், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஓகே. அந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க கிளைம் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா PIB இன்ஃபர்மேஷன் பியூரோ, இதுல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இதுல டைப் பண்ணி பார்த்தாங்களே தெரியும், PIB வெப்சைட்லயே வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க கிளைம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து GST கொஸ்டின் நம்பர் 189. ஓகே. ஸோ 189 இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ அவங்க அஃபிஷியல் கீ படி போத் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் வந்து காஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. பட் GST இஸ் ஃபார் ஃபைனல் ப்ராடக்ட் தான். ஓகே. ஸோ இது வந்து எங்க உங்களுக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன், அந்த சோர்ஸ் பார்த்து நீங்க கிளைம் பண்ணிடுங்க. தமிழ்நாடு காமர்ஸ் புக் இருக்குல்ல, தமிழ்நாடு காமர்ஸ் புக்ல வந்து பேஜ் நம்பர் சாப்டர் நம்பர் 33 பேஜ் நம்பர் 315 அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கு. The manufacturer in India need not pay GST. ஓகே. இந்த வேர்ட் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க வந்து எந்த காமர்ஸ் புக்னாலும் பண்ணிக்கிடுங்க, இல்லைன்னா நான் கரெக்டாக சொல்றேன். எடிஷன் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் 2018, ரிவைஸ்ட் எடிஷன் 2023 உள்ள பேப்பர் புக் தான், 2023 உள்ள புக்கு. ஸோ இதில் இருக்கு, நீங்க தான் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியா பார்ட்டிஷன் வந்து கொஸ்டின் நம்பர் 95. இதுக்கு நீங்க எங்க கிளைம் பண்ணலாம்னா, ஓகே, இந்தியா பார்ட்டிஷன்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து மேஜரா பார்ட்டிஷன் வந்து பிளட் ஷெட்டை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வேண்டி தான் காங்கிரஸ் வந்து பார்ட்டிஷனுக்கு ஒத்துப்பாங்க. ஓகேயா. அவங்க சொல்ற மாதிரி கம்பல்ஷனோ எதுவுமே காங்கிரஸ்க்கு இருக்காது. இதுக்கு வந்து சோர்ஸ் புக் எங்க இருக்குன்னா, நீங்க பிபின் சந்திரா ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா புக்ல வந்து மெட்டீரியல் இருக்குது. ஓகே. அதை நீங்க பாத்துக்கலாம், பேஜ் நம்பர் 328ல பாத்துக்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் G20 வந்து கொஸ்டின் நம்பர் 59. G20ல வந்து ரெண்டு எரர் இருக்கு. G20ல வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சென்சஸ், எல்லாருமே வந்து எந்த ஆர்டரும் கிடையாது, கன்சென்சஸ் மூலமா தான் முடிவு எடுப்பாங்க. ரெண்டாவது G20யோட கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபார்மல் டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்க ஜஸ்ட் G20ன்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணாலே எனி PDF ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் PDF கிடைக்கும். G20 வச்சு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, PIBல போய் சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா G20 PIBன்னு அடிங்களேன். ஸோ இதில் வரும், இதை வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்றது எல்லாமே வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். லாஸ்ட்ல ஒரு 2 கொஸ்டின் சொல்றேன், அது உங்களுக்கு இருந்துன்னா நீங்க கிளைம் பண்ணுங்க. பட் கிடைக்குமா இல்லையான்னு
கிளியரா பிக்சர் இல்ல. ஓகே, கேட்டாலும் அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பண்ண சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலா கொஞ்சம் டவுட் இருக்கு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 வந்து தக்ஷின் காந்தி. ஓகே, இந்த தக்ஷின் காந்தி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க, எங்க ஆப்ஷன் இதுன்னு பாத்துறேன், தெளிவா சொல்றேன். இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யாரோட புக்னா வெங்கடேசன் புக்ல 2017 பப்ளிகேஷன் எடிஷன் 1. இதுல பேஜ் நம்பர் 256ல இருக்கு. 256ல அப்படியே கொடுத்துருக்கு. தக்ஷின் காந்தி என்று அழைக்கப்படும் ராஜாஜியிடம் பெரியார் பொள்ளாச்சிக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வேர்டு வந்து அப்படியே இருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்மா அந்த கொஸ்டின்ல என்ன இருக்கும்னா மதுரை காந்தி என்எம் சுப்பராமன், அப்புறம் வித்யாலய ஐயா வந்து காமராஜர் இருக்கும். 1 and 3 கரெக்ட்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் இதுவும் வந்துச்சுன்னா ஆக்சுவலி ராஜாஜி வந்து தட்சிண காந்தின்னு வந்தா இது வந்து டோட்டலா ஏறர். எல்லாருக்கும் இதுக்கு மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த கனவு இல்லம் திட்டம் சொல்லிட்டு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 32 ட்ரீம் ஹவுஸ் ஸ்கீம் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ். ஓகேயா, இந்த கொஸ்டின்ல வந்து அவங்க வந்து கரெக்டா ராங்கா என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும், அதுல 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வெதர் இட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா, ராங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கொஸ்டின் எரர் தான், இது வந்து டிரான்ஸ்லேஷன் எரர் கிடையாது. அதனால இதை நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து அவங்க தெளிவா கொடுக்கல. ஸோ இதனால எதர் கரெக்ட் போட்டவங்களும் சரி இன்கரெக்ட் போட்டவங்களும் இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் இருக்கு. ஓகேயா, டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட்ல வந்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல நம்ம கேட்ட அரவுல என்ன சொல்றாங்கன்னா 1 and 3 கரெக்ட்ன்றாங்க. கீழே வந்து 1 and 2 கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து எங்களுக்கே வந்து கண்டென்ட் கிடைக்கல, சோர்ஸ் மெட்டீரியல். ஸோ இது சோர்ஸ் மெட்டீரியல் யாராவது கிடைச்சிச்சுன்னா, யார்கிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, பின் பண்ணிக்கலாம். ஓகே, யாராவது தேவைப்படுறவங்க கிளைம் பண்ணிக்கலாம். என்ன 2 கொஸ்டின் இருக்கு, இதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது. பட் வந்து எப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கிளைம் பண்ணிக்கிடுங்க. கொஸ்டின் நம்பர் 195 சௌரி சௌரா. ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல மகாத்மா காந்தி சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேயா, இது வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட்க்கு பிறகு மகாத்மா காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இது கரெக்ட் தான். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் சம் அதர் லீடர்ஸ் அப்போஸ் த ஐடியா ஆஃப் நான் வயலன்ட் ஸ்ட்ரகிள். ஸோ சுபாஷ் சந்திர போஸும் நேருவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நான் வயலன்ட் ஸ்ட்ரகிள் அப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அண்ணா அப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அவர் ஸ்டாப் பண்ணதை மகாத்மா காந்தி வந்து ஸ்டாப் பண்ணதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி கிடைக்கலாம். இதுக்கு வந்து நான் சோர்ஸ் சொல்லிடுறேன். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஹிஸ்டரி புக்ல இருக்கு. 2023 எடிஷன்ல 2023 பப்ளிகேஷன் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எடிஷன் வந்து 4 பேஜ் நம்பர் 49ல போத் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் were critical of Gandhi who were arrested and sentenced to 6 years in prison thus ended the non-cooperation movement. ஸோ அவங்க வந்து வயலன்ஸ் ஸ்ட்ரகிளை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்களா, நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிளை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்கன்றது டீட்டெயிலாக நம்ம எந்த சோர்சஸ்லையும் ஹிஸ்ட்ரியில் இல்லை. நானும் ஸ்பெக்ட்ரம், பிபின் சந்திரா எல்லா புக்கும் என்கிட்ட இருந்த சோர்சஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், இதில் இல்லை. பட் இது வந்து மேபி கிடைக்கலாம். இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டினும் வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியான கொஸ்டின், அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கிடுங்க. கொஸ்டின் நம்பர் 181 அட்டார்னி ஜெனரல். ஓகே, அட்டார்னி ஜெனரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ both 1 and 2 R is not the correct statement. Question number 181 la Attorney General enjoys the same privilege and immunities as the member of the parliament. Okay, இதுதான் ரீசனா இல்லையான்றது கான்ட்ரடிக்டரி தான். ஏன்னா வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ரிவிலேஜஸையும் யூஸ் பண்ணுவாரு. பட் அவரால் ஓட் காஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த கான்டெக்ட்ல இதை வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்தியன் பாலிட்டி பை எம் லக்ஷ்மிகாந்த், அப்புறம் அது என்ன 2024 எடிஷன்ல பப்ளிகேஷன்ல எடிஷன் நம்பர் 7 பேஜ் நம்பர் 450, அதாவது சாப்டர் நம்பர் 53ல இருக்கு. ஓகேயா, இதை பார்த்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங், ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லாமே நான் சொல்லியிருக்க சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வச்சு கிளைம் பண்ணி ட்ரை பண்ணுங்க, கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகேயா, இது போக ஏதாவது ஷூர் ஷார்ட்டாக உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஒன் மோர் query ரிகார்டிங் லாஸ்ட் வீடியோவில் கட் ஆஃப்ல வந்து நம்ம பேசும்போது அரௌண்ட் லாஸ்ட் இயர்ஸ் வேகன்சி வந்து 63 சம்திங்னு சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது யாரும் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ். ஏதாவது இஷ்யூ இருந்தால் ரைஸ் பண்ணுங்க, அட்ரஸ் பண்ணுறோம். சார் ப்ரீவியஸ் இயர் 69 வேகன்சி, ஸோ அதை தான் நான் வந்து 63ன்னு ஏதோ சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்கல்கேட் பண்ணி தான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து 95 வேகன்சி இருந்திருக்கு.
இந்த வருஷம் நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வேகன்சி வந்து 90. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 5 வேகன்சி 5 or 6 வேகன்சி இயர்லி சேஞ்ச் ஆகும். ஏன்னா யாராவது வந்து வேற யூபிஎஸ்சி ஏதாவது கிளியர் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியலாக இந்த தடவை என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 3 பேர் வந்து கிளியர் பண்ணி யூபிஎஸ்சி போயிருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி வந்து மேக்ஸிமம் ஆட் ஆன் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ 95 96 இந்த ரேஞ்சில் வந்து வேகன்சி வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். கட் ஆஃப் பார்த்துக்கிடுங்க. கட் ஆஃப் வீடியோஸ் நான் வந்து லிங்க் பண்ணுறோம். செகண்டரி வேற ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து ஷூர் ஷார்ட்டாக இருக்கும்னா போடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே போட்டிங்கன்னா நான் நைட் இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ளே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவு எல்லாருமே கிளைம் பண்ணுவோம். ஓகேயா? கிளைம் பண்ணி யாருக்கு கிடைக்குதோ நல்லது கிடைக்கட்டும். ஓகே, தேங்க்யூ.